திருப்பினால் அந்த பாவத்தை நியாயம் தீர்த்தார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்போ மோசே உயர்த்தப்பட்டது வெண்கல சர்ப்பம். அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு அடையாளமே இதுதான். ஆனா மோசேக்கு தெரியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்க? மாம்சத்துக்குரியவர்கள். ஆனால் நாம் மனவாட்டி எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்கள். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவர்கள் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள். மாம்சத்தின்படி அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். நாம் ஆவிக்குரியபடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ தேவன் அங்கே வனாந்தரத்திலே நிறுத்தின அந்த வெண்கல சர்ப்பத்திற்கு என்ன அடையாளமா இருக்கிறது? அதுதான் காரணம். தெய்வீக நியாய தீர்ப்பினால் பாவமானது நியாயத்தீர்க்கப்பட்டது எங்கே குறித்தது. அப்ப வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பு, சர்ப்பம் என்பது பாவம், பாவத்துக்கு அடையாளம். அப்ப அந்த பாவமானது வனாந்தரத்திலே நியாயத்தீர்க்கப்பட்டாயிற்று என்பதற்கு அதுதான் அடையாளம். அது எப்படி கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? ஏற்கனவே நம்ம செய்தியில நம்ம பார்த்தோம். மகத்தான ஊழியக்காரனாக மோசே என்ற செய்தியில் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சர்ப்பமானது எப்படி இருந்ததுன்னா, அது மனுஷனை போல நடக்கக்கூடிய, அது ஊர்ந்து போகக்கூடிய ஒன்று அல்ல, மனுஷனை போல நடக்கக்கூடிய. அது தீர்க்கதரிசி கூறுகிறார், அது நிமிர்ந்து நடந்து சென்றது என்று. மற்ற ஊர் பிராணிகளை காட்டிலும், காட்டு மிருக ஜீவன்களை காட்டிலும் அதிக தந்திரமுள்ளதாக இருந்தது. அது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் காணப்படாமல் போன ஒரு இணைப்பாக இருந்தது. அவன் மிகவும் தந்திரம் உள்ளவன். ஊர் பிராணிகளை காட்டிலும், சகல மிருக ஜீவன்களை காட்டிலும் மிகவும் தந்திரம் உள்ளவன் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அவன் மனிதனுக்கும் மிருக ஜீவனுக்கும் காணப்படாமல் போன ஒரு இணைப்பு. அவன் தான் அந்த சர்ப்பம், பீஸ்ட். சாத்தான் அதற்குள் இருந்தான். சாத்தான் நேரடியாக வந்து பாவம் செய்யல. சாத்தான் அந்த மிருகத்துக்குள்ளாக இருந்து பாவம் செய்தான். அங்கே கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ பாவம் செய்தபடியினாலே நீ என்ன பண்ணுவ? நீ தரையினாலே ஊர்ந்து மண்ணை தின்பாய் என்று கூறினான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அங்கே என்ன செய்தது? சர்ப்பத்தை நியாயந்தீர்த்தது. நியாயந்தீர்த்ததா இல்லையா? தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார்? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கால்கள் அவனை விட்டு விலகி சென்று விட்டது என்று கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனை நியாயந்தீர்த்தபடியினாலே, ஏனென்றால் மிருகத்தின் மூலமாக தான் இருந்து கொண்டு சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் அவன் வஞ்சித்தான். அவன் செய்யப்பட்ட பாவத்துக்கு என்ன பண்ண? தேவனுடைய வார்த்தை அவனை நியாயந்தீர்த்தது. அது எப்படி கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்த முடிந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப சொல்ற பாருங்க, கேளுங்க. இந்த சர்ப்பத்தின் மூலமாக, அதாவது இந்த மிருகத்தின் மூலமாக இருந்து செய்யப்பட்ட பாவம் முழு உலகத்தையுமே என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டது. அப்ப பாவத்தினாலே மரணம், நம்ம அதுதான் முன்னாடி பார்த்தோம். ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் ஆண்டு கொண்டது போல, அந்த பாவம் யார் மூலமாய் உண்டானது? சாத்தான். அந்த மிருகத்திற்குள்ளாக இருந்து சாத்தான் என்ன செய்தான்? அதாவது தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் இருந்த ஆதாமையும் ஏவாளையும் அவன் பாவம் செய்ய வைத்தான். அந்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப சாத்தான் ஏற்கனவே செய்த பாவத்துக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன பண்ணார்? நியாயம் தீர்த்தார். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவன் பாவம் செய்த போதே என்ன பண்ணார்? சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டான். என்ன நியாயம் தீர்க்கப்பட்டான்? நீ வயிற்றினாலே நகர்ந்து நீ மண்ணை தின்பாய் என்று சொல்லப்படும் போது அவனுடைய கால்கள் அவனை விட்டு விலகி ஓடினது. அப்பொழுதே அவன் என்ன பண்ணான்? தரையில ஊர்ந்து சென்று மண்ணை தின்றான். இது கர்த்தருடைய வார்த்தை. அப்பொழுதே அவன் பாவம் செய்த அந்த அதே நாளிலே பாவம் செய்த அன்றைக்கே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்து செய்யப்பட்ட பாவம் என்ன செய்தது? மனிதனையும் தேவனையும் பிரித்தது. தேவனிடத்திலிருந்து ஐக்கியத்தை பிரித்தது. ஆகினால்தான் அந்த பாவத்தின் வேரை பிடிக்குவதற்காக கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், பாவத்தினாலே மரணம். பரிசுத்த பவுல் சொன்னாரா இல்லையா? ரோமர் 5ஆம் அதிகாரத்துல ஒரே மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் ஆட்கொண்டது. முழு பூமியுமே ஆட்கொண்டது. அப்ப அந்த பாவம் மரணத்தை பிறப்பித்தது. அப்ப அந்த மரணத்துக்கான வேறு எங்க இருக்கிறது? பாவத்தில் இருக்கிறது. அப்ப கிறிஸ்து என்ன பண்ணார்? பாவத்தை வேரோடு என்ன பண்ண? பாவத்தின் வேரை அடியோடு பிரிக்கிட்டாங்க. மரணம் இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா மரணமே எங்க இருக்கிறது? பாவத்தினால தான் உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த பாவத்தை பிடிக்கிறதுக்கா மரணம் இருக்காதுல்ல, அதுக்காக தான் கிறிஸ்து வருகிறார். பாவத்தின் வேரை பிடிப்பதற்காக. அதனால சொன்னேன், நாம் மறிக்க முடியாது. இனி நாம் பாவிகள் இல்ல. நமக்குள்ள இருந்த பாவத்தின் வேரை அவர் அடியோடு பிடிக்க விட்டார். இனி நமக்குள்ள இருக்கிறது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் காணப்படுவோம் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். அந்த செய்தி நம்ம பார்க்க போகிறோம். இப்பதான் கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்பதான் செய்திகளாக வருகிறோம். இப்ப கிறிஸ்துவை எப்படி இந்த சர்ப்பம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? இந்த சர்ப்பமானது எப்படி கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றால், சாத்தான் வந்து எப்படி செய்தான்? சர்ப்பத்தின் மூலமாக இருந்து, அந்த மிருகத்தின் மூலமாக இருந்து பாவம் செய்தான். பாவம் செய்த அப்போதே என்ன பண்ண? சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டான். ஆனால் பாவமானது எப்படி நடந்தது? அந்த மிருகத்தின் மூலமாக அந்த பாவமானது உள்ளே வந்து தேவனுடைய குமாரனையும்
குமாரத்தியுமானவருடைய ஆதாமையும் ஏவாளும் பாவம் செய்ய வைத்தது. இப்ப இந்த முழு உலகத்தையுமே பாவமானது ஆண்டு கொண்டது. இப்போ இந்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப பாவத்துக்கு ஒரு என்ன பண்ணணும்? கிரையை செலுத்தணும்ல, பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தப்படணும்ல. பாவத்தை செய்தவன் ஏற்கனவே நியாய தீர்க்கப்பட்டான். ஆனால் அவன் மூலமாக உண்டான பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த பாவத்துக்கு யார் நியாயம் தீர்க்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அவர் தேவனுடைய நீதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய நீதியினாலே அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டோம். இதுதான் பரிசுத்த பவுல் கூறுகிறார். கர்த்தர் எவ்வளவு மகத்தான தேவன் இருப்பார். அவர் விசுவாசிக்கிறவர்கள் தான் நித்திய ஜீவன். விசுவாசிக்கிறவர்கள் தான் பாவம் மன்னிக்கும். அந்த விசுவாசிக்கிறவர்கள் தான் நம்ம அந்த ரத்தம் அவங்க பாவங்களை மன்னிக்கும். யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். விசுவாசிகள் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணும்? அவங்க பாவங்களை மன்னிக்கும், விடுதலையாக்கும், சுகமாக்கும், சொஸ்தமாக்கும், விடுதலையாக்கும், மீட்கும், ரட்சிக்கும், மன திரும்புதலை கொண்டு வரும், எல்லாமே அதை செய்யும். விசுவாசிக்கிறவர்கள் தான். விசுவாசிக்காம எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதம் கூறுகிறது. அப்ப விசுவாசம் தான் என்ன பண்ணுகிறது? ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அப்போ மனிதனால் செய்யப்பட்ட பாவம், அதாவது சர்ப்பத்தின் அந்த மிருகத்தின் மூலமாக இருந்து செய்த சாத்தான் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டார். இதுதான் வெண்கல சர்ப்பம். வெண்கலம் என்றால் நியாய தீர்ப்பு, சர்ப்பம் என்றால் பாவத்துக்கு அடையாளம். அப்ப பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டதா இல்லையா? அங்க வனாந்திரத்தில் வலுசு அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டதா இல்லையா? அவர் சிலுவையில உயர்த்தப்பட்டார். அவர் சிலுவையில உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார். இயேசு கிறிஸ்து கூறினார், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு. அதான் இயேசு கிறிஸ்து கூறினார். இப்ப விசுவாசிக்கிறவர்கள் தான் எல்லாமே கூடும். இப்ப விசுவாசிக்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வலு சிற்பம், அதுக்கு ஜீவன் இருந்ததா? அது ஒரு சிற்பம், ஒரு ஆபரணம். ஆபரணம் என்று திருக்கதர்சி கூறுகிறார். அது ஒரு சிற்பம், அது ஒரு சிலை. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் என்ன போதிக்கிறாங்க? அந்த கொல்லிவாய் சர்ப்பத்துக்கு அடையாளமாக தேவன் என்ன செய்தார்? பாம்புக்கு அடையாளமாக இன்னொரு பாம்பை செய்ய சொன்னார்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி அது மாம்சமா புரிந்து கொள்ளக்கூடாது. தேவன் ஏன் அந்த சர்ப்பத்தை இங்க வைக்க சொன்னார் என்றால், சர்ப்பத்தின் உருவத்தை செய்ய சொன்னார் என்றால், அது பாவம், அது நியாயந்திருக்கப்பட வேண்டியது. அது வெண்கலத்தால் செய்ய சொல்லப்படுது. எதற்காக? அந்த பாவம் நியாயந்திருக்கப்பட்டது என்பதற்காக. எப்பவுமே பழைய ஏற்பாடு எப்படி இருக்கிறது? ஒரு நிழல். புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி இருக்கிறது? அது ஒரு நிழலா இருக்கிறது. மோசே வனாந்திரத்தில் செய்தது அவனுக்கே தெரியாது. எதுக்காக தேவன் இப்படி செய்ய சொன்னார்? வெண்கலத்தில் செய்ய சொன்னார், அவனுக்கே தெரியாது. ஆனா புதிய ஏற்பாடு ஒரிஜினல் வரும்போது நிழலுக்கான அர்த்தம் நமக்கு தெரிகிறது. எதுக்காக தேவன் அதை செய்ய சொன்னார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், அந்த சர்ப்பத்தை கவனிச்சீங்களா? அதுல வந்து ஒரு எந்த ஒரு ஜீவனும் அது கிடையாது. அது வெறும் ஒரு ரூபம் தான், அது ஒரு அடையாளம், அது ஒரு சிற்பம். அதுக்கு எந்த ஒரு அது ஒரு ஜீவனும் அதுக்கு கிடையாது. அது எப்படி ஒரு ஜீவன் இல்லாத ஒரு சர்ப்பம், ஒரு சிற்பம் எப்படி கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? நீங்க கேட்கலாம். கேள்வி வருமா இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் அது போலதான். இந்த வெண்கல சர்ப்பத்துக்கு ஜீவன் இல்லாதது போலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஜீவன் இல்லாதவராக சிலுவையில் மரித்தார். அவர் கடைசி சொட்டு ரத்தம் அவர் சரீரத்திலிருந்து சிந்தப்படுகிற வரையிலும் அவர் வலியை வேதனையை அவர் என்ன பண்ணாரு? தாங்கி கொண்டிருந்தார். கடைசி சொட்டு ரத்தமானது வெளியே வந்த பிறகு அவர் மரித்தார், தன் ஜீவனை விட்டார். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்பட்டு உயிரற்றவராக அவர் என்ன பண்ணாங்க? கல்வாரி சிலுவையில் இருந்து அவர் கீழே இறக்கினார்கள். வெண்கலம் எப்படி இருக்கும்? கெட்டியா இருக்கும். ஒரு செத்து போன மனிதனுடைய சரீரம் எப்படி இருக்கும்? உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஒரு மனுஷனை ஈஸியா தூக்கிடலாம். ஆனா செத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனை தூக்க முடியுமா? ஏற்கனவே இருந்தது காட்டில் 2 மடங்கு அதிகமா இருக்கும் வெயிட். தூக்க முடியாது. 2-3 பேர் தேவை வைத்தவர்களை தூக்குவதற்கு. அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவனற்றவராக கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டு அவர் உயிரற்றவராக அவர் கல்வாரியின் சிலுவையில் இருந்து கீழே இறக்கினார். அவரும் கெட்டியா இருந்தார். வெண்கல சர்ப்பம் எப்படி கெட்டியா இருந்ததோ அதே போல அவரும் கெட்டியா இருந்தார் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அங்கே நம்ம காரியத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆபேல் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணான்? பலி செலுத்தினான். ஆனா தேவன் வந்து அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படும் போது தேவன் அதை என்ன பண்ணார்? அங்கீகரித்தார், அதை ஏற்றுக்கொண்டார். ஆனா காயின் பலி செலுத்தப்படும் போது என்ன பண்ணார்? தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார். பிறகு என்ன நடந்தது? முதல் மரணம் அங்கே வந்தது. முதல் மரணம் எது? அதான் ஆபேலுடைய கொலை. முதல் மரணம் அதுதான். அவனுடைய முகநாடி வேறுபட்டு
தன்னுடைய சகோதரனாக ஆபேலை அவன் என்ன செய்தான்? அவன் கொலை செய்தான். ஆபேல் என்ன செய்தான் தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்லும் போது அப்படி இருதயத்தை நொறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அவர் என்ன செய்தார் என்றால், காயின் தன்னுடைய சகோதரனை அவங்க பலிபீடத்தின் மேல் கொலை செய்தான். எந்த ஆட்டை அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தினானோ அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட ஆபேலும் அங்கே மரித்தான் என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆபேல் என்ன செய்தான்? ஆட்டுக்குட்டியை பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தினது போல ஆபேலும் அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட மரித்தான் என்று அங்கே கூறினார். அப்படியானால் சகோதர சகோதரியே, நாமும் நம்முடைய தேவனுடைய ஆட்டுக்குட்டியோடு கூட மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே ஆபேல் அங்கே ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் போது தேவன் காயினுடைய பலி புறக்கணித்ததினாலே அவன் முகநாடி வேறுபட்டு எரிச்சல் உண்டாகி கோபம் உண்டாகி தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் என்ன செய்தான்? அவன் கொலை செய்தான். அங்கே ஆபேல் தன்னுடைய பலி செலுத்தின ஆட்டுக்குட்டியோடு கூட பலிபீடத்தின் மேல் மரித்தான் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்படியானால் சகோதரனே சகோதரியே, நமக்கு ஒரு பலி கொடுக்கப்பட்டது. அதுதான் தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அப்ப நாம் மரிக்க வேண்டும் என்றால் யாரோடு கூட மரிக்க வேண்டும்? கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தியே. அப்ப அவர் மரணத்தில் நாம் இணைக்கப்பட வேண்டும். அங்கே ஆபேல் அங்கே ஆட்டுக்குட்டியோடு கூட அந்த பலிபீடத்தின் மேல் மரித்தான். அதுபோல நம் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அவருடைய பலிபீடத்தின் மேல் மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நியாயந்தீர்க்கப்பட்டார். நியாயத்தீர்ப்பு எதை குறிக்கிறது? வெண்கலத்தை குறிக்கிறது. அது வெண்கலம் எதை குறிக்கிறது? பலிபீடத்தின் மேல் இருந்ததை பார்த்தோம். அப்ப அந்த பலிபீடம் யாரா இருக்கிறார்? கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் மேல் நாம் என்ன பண்ணணும்? மரித்தாக வேண்டும். மரிக்காமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்ப நம்ம கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணணும்? மரிக்க வேண்டும். தீர்க்கதரிசி அப்படியாக கூறியிருக்கிறார். நம்ம அதை பார்ப்போம். இங்க தீர்க்கதரிசி கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நான் படிக்கிறேன், கவனிங்க. மீண்டுமாக ஜீவிக்கிற எதுவுமே முதலில் மரித்தாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய அதே ஆவியை வைத்திருக்க முடியாது. அப்போ ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த காரியத்தை நம்ம படிக்கிறேன். அப்ப நம்ம கிறிஸ்துவோடு கூட அவர் பலிபீடத்தின் மேல் மரிக்க வேண்டும் என்றால் எதற்கு நாம் மரிக்க வேண்டும்? அப்ப காரியம் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப நம்ம சரீரத்தில் இருக்கும்போது நம்ம செத்துணுமா? ஒரு கையில தூக்கு மாட்டி தொங்கிடணுமா? இல்ல. இல்ல நம்மளே கத்தி எடுத்து நம்மளே குத்திக்கணுமா? இல்ல. அப்ப நம்ம எதுக்கு மரிக்க வேண்டும்? பழைய சுபாவங்களுக்கு மரிக்க வேண்டும். உன் சொந்த சிந்தனைகளுக்கு மரிக்க வேண்டும். உன் சொந்த கருத்துக்களுக்கு மரிக்க வேண்டும். உன்னுடைய அவிசுவாசத்துக்கு நீ மரிக்க வேண்டும். உன்னோட மூட நம்பிக்கைகளுக்கு நீ என்ன பண்ணணும்? மரிக்க வேண்டும். உன் பாவத்துக்கு நீ மரிக்க வேண்டும். உன் முடிவுகளுக்கு நீ மரிக்க வேண்டும். உன்னுடைய எல்லாவற்றுக்கும் நீ என்ன பண்ணணும்? மரிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட மரிக்கப்பட வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். நாம் அதை இப்போ பார்ப்போம். பாருங்கள், மீண்டுமாக ஜீவிக்கிற எதுவுமே முதலில் மரித்தாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய அதே ஆவியை வைத்திருக்க முடியாது. எந்த ஆவி? பழைய ஆவி, பழைய மனுஷனுக்குரிய ஆவி. பாவம் செய்த அந்த மனுஷன், பாவம் செய்த அந்த பழைய மனுஷனுடைய ஆவி, அது அங்க இருக்கக்கூடாது. அந்த ஆவிக்கு நீங்கள் மரிக்க வேண்டும். பிறகு நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்கள் உங்களுடைய அதே பழக்க வழக்கங்களை வைத்திருக்க முடியாது. நீங்க பாவிகளா இருக்கும் போது எந்த பழக்க வழக்கம் உங்களிடத்தில் காணப்பட்டதோ அதே பழக்க வழக்கம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். நீங்கள் உங்களுடைய அதே எண்ணங்களை உடன் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் மரித்தாக வேண்டும். அவர் மரித்தது போன்று நீங்களும் மரித்தாக வேண்டி இருக்கிறது. ஆபேல் தன்னுடைய ஆட்டுக்குட்டியோடு கூட மரித்தது போன்று நீங்களும் அவருடைய பலிபீடத்தின் மேல் மரித்தாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆட்டுக்குட்டியானவருடன் மரித்தாக வேண்டும். நீங்கள் மரித்தாக வேண்டும். அவருடைய எண்ணங்களுக்கு நீங்கள் பிறக்க வேண்டுமாயின் நீங்கள் உங்களுடைய சொந்த எண்ணங்களுக்கு மரித்து விடுங்கள். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நீங்கள் அவருடைய சிந்தைகளையே கொண்டிருக்க, அதாவது நீங்கள் அவருடைய சிந்தனைகளையே சிந்திக்க, அவருடைய சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்தாக வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற சிந்தனை நமக்கு எப்படி தெரியும் பிரதர்? கேள்வி இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற சிந்தனை நமக்கு எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து என்ன யோசிக்கிறார் நமக்கு என்ன தெரியும்? ஆனா தீர்க்கதரிசி சொல்லும்போது இப்படி சொல்றாரு. என்ன சொல்றார்? அவருடைய சிந்தனைகளையே சிந்தித்தாக வேண்டும். அவருடைய சிந்தனை என்னவா இருக்கிறது? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீங்க எப்படி அவரை பற்றி நீங்க சிந்திப்பீங்க? அப்ப அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளாக வர வேண்டும் என்றால் நீங்கள் மரித்தாக வேண்டும். நீங்கள் மரிக்கணும். உன் சொந்த எண்ணங்களுக்கு, உன் பழக்க வழக்கங்களுக்கு, உன் சொந்த எண்ணங்களுக்கு, கற்பனைகளுக்கு, யோசனைகளுக்கு, உன் முடிவுகளுக்கு, உன் பாவங்களுக்கு, உன் தவறுதல்களுக்கு, உன் எல்லாவற்றுக்கும் தீர்க்கதரிசி இன்னொரு இடத்துல செய்தியில சொல்றார், உங்களுக்கு நீங்களே மரிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்ப ஆபேல் தன்னுடைய ஆட்டுக்குட்டியோடு மரித்தது போன்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஆபேல் தன்னுடைய ஆட்டுக்குட்டியோடு கூட மரித்தது போன்று நீங்களும் தேவ ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்தாக வேண்டும், மரித்தாக வேண்டும், மரித்தாக வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார்.
அப்ப மரிக்காமல் ஜீவிக்க முடியாது. எத்தனை பேர் மரிச்சீங்கன்னு தெரியல. தொடர்ந்து வருகிற செய்தி உங்களை என்ன பண்ணோம், வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறோம், நீங்க மரிச்சிட்டீங்களா இல்லையா என்பதற்கு. அப்போ நம் கிறிஸ்துவோடு கூட மரிக்காவிட்டால், பரிசுத்த பவுல் சொல்றாரா இல்லையாங்க, அவரோடு ஆகையால் கிறிஸ்துவோடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று. அப்ப மரிக்காம எப்படி பிழைக்க முடியும்? அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரிக்காமல், உங்களுக்கு நீங்களே மரிக்காமல் எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க முடியும்? இங்கிலீஷ்ல சொல்லும்போது லீவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, லீவ் வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லீவ், LIV, லைவ், ஐ மீன் லீவ். லீவ் என்றால் ஜீவித்தல், அதாவது லீவ் என்றால் வாழ்தல். அப்ப பிழைத்தல் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையான அர்த்தம் லீவ் என்றால் ஜீவித்தல், வாழ்தல் என்ற அர்த்தம். அப்ப அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட ஜீவித்தும் இருப்போம், அவரோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். எத்தனை பேர் மரிச்சீங்க? சொந்த யோசனைகள் நீங்க மரிச்சீங்களா? சற்று யோசிச்சு பாருங்க. உன் சொந்த முடிவுகள் நீங்க மரிச்சீங்களா? உன் பழைய சுபாவத்துக்கு நீங்க மரிச்சீங்களா? இன்னும் எரிச்சலும் கோபமும் உங்களிடத்துல காணப்படுகிறதா? இன்னும் நீங்க மரிக்கல. இன்னும் பழைய ஆவி உங்களிடத்துல இருக்கிறதா? இன்னும் நீங்க மரிக்கல. உன் சொந்த எண்ணங்கள் இருக்கிறதா? நீ இன்னும் மரிக்கல. உன் சொந்த வழிகள் என்னிடத்துல இன்னும் இருக்கிறதா? இன்னும் நீ மரிக்கல. எல்லாமே யோசிச்சு பாருங்க. உன் கற்பனை எதிராக இருக்கிறதா? இன்னும் நீ மரிக்கல. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக வரணும்னா நீங்க மரிக்கணும். நீங்க மரித்தாதான் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக வரும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்ப மரிக்காமல் அவருடைய சிந்தை எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? உங்க சொந்த வழியில் இருக்கும்போது, உங்க சொந்த வழிகளுக்கு நீங்கள் மரிக்காமல் இருக்கும்போது எப்படி நீங்கள் அவருடைய வழிக்கு வர முடியும்? அப்ப தேவன் உங்களை எப்படி ஆட்சி செய்வார்? அப்புறம் எப்படி நீங்கள் அவரை ஆண்டவரே என்று கூப்பிட முடியும்? ஆண்டவரே என்றால் உங்களை முழுமையும் ஆண்டவர், ஆண்டு கொண்டவர். அப்ப நீங்க சொந்த வழியில் இருக்கும்போது அவர் எப்படி உங்களை ஆண்டு கொள்ள முடியும்? அப்ப நீங்க இன்னும் நீங்க மரிக்கல. யோசனைகளுக்கு மரிக்கல, உன் சிந்தனைகளுக்கு மரிக்கல, உன் முடிவுகளுக்கு மரிக்கல, உன் கருத்துக்களுக்கு மரிக்கல, உன் பழைய எண்ணங்களுக்கு மரிக்கல. நீ ஆதியில் கொண்டிருக்கிற அதே பாவங்களை இன்னும் கொண்டிருக்கிறாய் என்றால் இன்னும் நீ மரிக்கல. நீ ஆழமான ரகசியங்களை கேட்டும், ஆழமான செய்திகளை கேட்டும், அதை விசுவாசித்தும், இன்னும் உடைய பழைய பழக்க வழக்கங்களும், உன் எண்ணங்களும், யோசனைகளும், கற்பனைகளும், சொந்த முடிவுகளும், உன் சொந்த வழிகளும் இருக்குமாயே நீங்கள் இன்னும் மரிக்கவில்லை என்பதற்கான அடையாளம் அதுவே. அப்ப நீங்க மரிக்கலனா கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்க முடியாது. நீங்க மரிக்கலனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த பவுல் இங்கே கூறுகிறார், நாம் அவரோடு கூட மரித்தோமானால், யார் கூட? கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் நாம் செய்வோம். நாம் மரிக்காமல் எப்படி உயிர்த்தெழுதலின் சாதனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த பவுல் சொல்றதே இல்லையா? நீங்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். அப்ப நாம் மரிக்காமல் எப்படி உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் காணப்பட முடியும்? அப்ப நாம் மரித்தாக வேண்டும். ஆபேல் ஆட்டுக்குட்டியோடு கூட அந்த பலிபீடத்தில் மரித்தது போல நாமும் கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும். அவருடைய பலிபீடத்தின் மேல் நாம் மரிக்க வேண்டும். நம் சொந்த பழக்க வழக்கம் எல்லாத்துக்கும் மேல் மரிக்க வேண்டும். அதுதான் இங்கே வேதம் கூறி இருக்கிறது. பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்பாக பலியானது கழுவப்பட வேண்டும். அதான் உண்மை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கூடாரத்துல அவர்கள் பாவங்களுக்கு தக்கதாய் பலிகளை கொண்டு வந்து செலுத்தும் போது நம்ம ஆசாரியன் வந்து அந்த பலிக்கான ஆடையோ மாட்டையோ வந்து வாங்கும் போது பாவம் செய்தவர்கள் என்ன பண்ணணும்? அந்த மிருகத்தின் மேல் கையை வைத்து தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கை செய்து பிறகு என்ன பண்ணுவோம்? அந்த ஆசாரியன் அந்த பலியை கொண்டு போய், அந்த ஜீவனை கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? தண்ணீரினாலே கழுவி அது என்ன பண்ணுவோம்? பலிபீடத்தின் மேல் வைத்து அது என்ன பண்ணுவோம்? பட்டயத்தினாலே அது தேவனுக்கு முன்பாக பலி செலுத்தும். அந்த ரத்தமானது பலிபீடத்தின் மேல் சிந்தப்படும், தெளிக்கப்படும். பிறகு என்ன பண்ணுவோம்? அங்க திரை இருக்கும், உள்திரை. அந்த திரையின் மேல் என்ன பண்ணுவோம்? தெளிக்கப்படும். பிறகு பாவம் யார் செய்தார்களோ அவங்க மேல் அந்த ரத்தமானது என்ன பண்ணுவோம்? தெளிக்கப்படும். அதுதான் பாவத்துக்கான பரிகாரம். அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுது? பாவ நிவர்த்தி பலி. அதுதான் எதுக்காக இந்த காரியத்தை கூறுகிறேன் என்றால், அப்ப நாம் மரிப்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? கழுவப்பட வேண்டும். கிறிஸ்து கழுவப்பட்டாரா இல்லையா? கிறிஸ்து வந்து தேவனுடைய ஆட்டுக்குட்டி, அதாவது தேவனுடைய பலியாகிய ஆட்டுக்குட்டியாக, அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அவர் பலியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்ப பலியானது சிலுவையிலே, கல்வாரியின் சிலுவையிலே செலுத்தப்படுவதற்கு முன்பாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரியின் சிலுவையிலே பலி செலுத்துவதற்கு முன்பாக பலியானது கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்டதா இல்லையா? இயேசு கிறிஸ்து அங்கே தண்ணீரிலே கழுவப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார்? அவர் ஞானஸ்நானத்தை கொடுத்தார். அப்பொழுது அவர் கழுவப்பட்டார். அவர் கழுவப்பட்ட பிறகு அவர் மரிப்பதற்கு ஆயத்தமாயினார். அதே போலதான் நாமும் நாம் மரிப்பதற்கு முன்பாக, நம் ஞானஸ்நானத்தை எடுப்பதற்கு முன்பாக நம் பாவ அறிக்கை செய்கிறோம். அங்கே என்ன பண்ணாங்க? பாவம் செய்தவர்கள் மிருக ஜீவன்களை கொண்டு வந்து அது பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக அந்த மிருகத்தின் மேல் கையை வைத்து, நான் செய்ததெல்லாம் பாவம்,
நான் இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்தேன், ஒருவனுடைய பொருளை நான் அபகரித்தேன், நான் திருடினேன், ஒருவனை ஏமாற்றினேன், ஒருவனை கொலை செய்தேன். இப்படியாக என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய பாவ அறிக்கையை அந்த மிருகத்தின் மேல் கையை வைத்து அறிக்கை செய்து பிறகு அந்த பலியானது கழுவப்பட்டு என்ன பண்ணுவோம்? பலி செலுத்தப்படும். அதே போலதான் நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்ம என்ன பண்ணோம்? உடன்படிக்கை செய்தோம். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? உடன்படிக்கை செய்தோம். உடன்படிக்கை செஞ்சோமா இல்லையா? இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் அறியாததுனாலே நான் பாவம் செய்தேன், நான் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் உண்மையான ஞானஸ்நானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானமே உண்மையான ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் 2:38 படி இதுதான் உண்மையான ஞானஸ்நானம், இதுவே என்பதை நாம் என்ன பண்றோம்? அறிக்கை செய்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம். புரிகிறதா? அறிக்கை செய்து எல்லாவற்றையும் என்ன பண்றோம்? விட்டுறோம். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், யாருடைய பொருளையும் நான் அபகரிக்க மாட்டேன், திருட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், யார் என்னத்துல எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது, என்னுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மறித்து போகும், யாருக்கு விரோதமாக எந்த தீங்கும் நான் செய்ய மாட்டேன். உடன்படிக்கை பண்ணீங்களா இல்லையா? கழுவப்படுவதற்கு முன்பாக உடன்படிக்கை செய்கிறோம். நிறைய பேர் அந்த இடத்துக்கு நிறைய கேப் கொடுக்கிறது கிடையாது, போதுமான நேரத்தை கொடுக்கிறது கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சபையில் இருக்கும் போது, உங்களை வைத்து ஜெபிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? தேவனிடத்துல வந்து, தேவனே உம்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், நான் மரிப்பதற்கு, நான் உம்மோடு கூட மரிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் சொன்னீங்களா இல்லையா? இப்ப அந்த செய்தி வந்துருச்சு. இனிமே கேட்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்டு ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்கள், இதுதான் சரியான வழிமுறை, இப்படிதான் நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது உங்களுக்கும் தேவனுக்குமானது. நீங்கள் தேவனிடத்தில் வந்து, தேவனே என் பழைய சுபாவங்களை எல்லாம் ஒழித்து விடுகிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மையில் நான் என்ன பண்றேன்? உண்மை முழு இதயத்தோடு கூட நேசிக்கிறேன், உடைய ரத்தம் தான் என் பாவங்களை மன்னிக்கும், உடைய ரத்தத்தினால்தான் எனக்கு விடுதலை இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, வாழ்க்கை செழிப்பா இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன், உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், நான் உம்மோடு மரிப்பதற்கு நான் ஆயத்தமாய் உள்ளேன். இதுதான் உண்மையான சாட்சி. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிப்பதற்கு ஆயத்தமாய் உள்ளேன். நான் உம்மோடு கூட மரித்தால் உம்முடைய உயிர்த்தெழுதல் சாலையிலும் நான் காணப்படுவேன். இப்பொழுது நான் மரிக்க ஆயத்தமாய் உள்ளேன். இயேசு கிறிஸ்து அங்கே கழுவப்பட்ட பிறகு அவர் ஆயத்தமாய் இருந்தார் பலி செலுத்த, அவர் பலியாவதற்கு. அதே போலதான் நாம் நம்மை ஜீவ பலியாக அவருக்கு கொடுப்பதற்கு முன்பாக நாம் கழுவப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். கழுவப்பட்ட பிறகு தண்ணீரினாலே ஞானஸ்நானம் எடுத்தோம். தண்ணீரினாலே என்ன பண்ணோம்? நாம் மரித்தோம். அதுதான் கிறிஸ்துவின் மரணத்தை தெரியப்படுத்துகிறது. அதுதான் கிறிஸ்துவின் மரணத்தை தெரியப்படுத்துகிறது. கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறது. அவ தண்ணீரில் எடுக்கப்படுகிற ஒரு ஞானஸ்நானம், அவனோடு கூட என்ன பண்றோம்? மரணத்தில் நாம் இணைக்கப்படுகிறோம். நாம் தொடர்ந்து செய்திகளாக பார்ப்போம். பாருங்கள், அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? கழுவப்பட்டாரா இல்லையா? கழுவப்பட்டார். இப்போ என்ன பண்ணணும்? மரிக்கப்பட வேண்டும். அவர் எப்படி மரித்தார்? யாருடைய உதவியினால் அவர் மரித்தாரா? கிடையாது. அவர் எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் இன்றி, அவர் தாயினுடைய உதவியும் இன்றி, தீர்க்கதரிசியாக கூறுகிறார், அவருடைய தாயினுடைய உதவியின்றி, ஒரு சகோதரனுடைய உதவியின்றி, அந்த சீஷனுடைய உதவியின்றி, சபையினுடைய விசுவாசிகளுடைய உதவியின்றி, சபையினுடைய மெய்ப்பனுடைய உதவியின்றி, எந்த போப்பினுடைய உதவியின்றி என்ன பண்றார்? அவர் இயற்கையும் அவரை கைவிட்டது என்று கூறுகிறார். நம்ம அதை குறித்து பார்ப்போமே. நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார் என்று. இருதயத்தை நோக்கக்கூடிய வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. அவர் தனியாகவே சாலையில் நடந்து சென்றார். ஒரு தூதனுடைய உதவியோ, ஒரு மனிதனுடைய உதவியோ, அவருடைய சபையின் உதவியோ, அவருடைய தாயாரின் உதவியோ, அவருடைய சகோதரர்களின் உதவியோ, அவருடைய பிதாவின் உதவியோ ஏதுமின்றி அவர் தனியாகவே மரித்தார். அவர் தேவனாலும் மனிதனாலும் இயற்கையாலும் கைவிடப்பட்டார். இயற்கை கூட மரண வேளையில் நமக்கு உதவி செய்ய முடியாது என்பதை காண்பித்தார். ஒரு இயற்கை கூட என்ன பண்ண முடியாது, அவரை ரட்சிக்க முடியாது. ஒரு இயற்கை கூட என்ன பண்ண முடியாது, அவருடைய மரணத்திலிருந்து அவரை விடுவிக்க முடியாது என்பதை நமக்கு காட்டும்படியாக அவங்க என்ன பண்றாரு? அங்கே முடியாது என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக அவர் தனியாகவே மரித்தார். அங்கே எந்த நபரும் இல்லை, எந்த பாதிரியாரும் இல்லை, எந்த போப்பும் இல்லை, எந்த மெய்ப்பரும் இல்லை. அதுதான் மரணம். எந்த ஒரு உதவியும் இல்லாமல் மரிக்கிறாங்க. அதுதான் மரணம். தீர்க்கதரிசி கூறுகிறார், அதுதான் மரணம். ஆனால் நமக்காக அதை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. பூமி தாமே அவர் எப்படி நம்ம மரித்தார்?
இது படிக்கும் போது என்னுடைய இருதயத்தை நொறுக்கி போட்டது. கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே சாரசாரியா போச்சு. இது படிக்கும் போது என் இருதயத்தை நொறுக்கி போட்டது. நான் அதை வாசிக்கிறேன். பூமி தாமே தன்னை குறித்து வெட்கப்படும் அளவுக்கு அவர் மரித்தார். நட்சத்திரங்கள் வெட்கப்படும் அளவுக்கு அவர் மரித்தார். சூரியன் பிரகாசிக்காமல் இருக்கும் அளவுக்கு அவர் வேதனை அனுபவித்தார். சந்திரன் தன்னுடைய வெளிச்சத்தை நிறுத்தும் அளவுக்கு அவர் வேதனை அனுபவித்தார். பூமியின் மூலப்பொருட்கள் கூட மிகவும் கருமை நிறமாக இருக்கும் அளவுக்கு, அது நடு இரவாக இருக்கும் மட்டும் அந்தகாரமாக இருக்கும் அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார். உங்களால் அதை உணரக்கூடிய அளவுக்கு அதிக அந்தகாரமாக இருந்தது. அங்கே எதுவும் இல்லாமல் இருந்தது. யாருமே அதை போன்று ஒருபோதும் வேதனை அனுபவித்ததே கிடையாது, அல்லது யாருமே அதை போன்று வேதனை படவே முடியாது. எந்த மனிதனும் அதனோடு போகவே முடியாது. ஆனால் அவர் அந்த வேதனை அனுபவித்தார். தேவன் நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் சுமத்தி அவருடைய நியாய தீர்ப்புகளை அவர் மேலேயே செலுத்தினார். எந்த ஒரு மனிதனும் மறிக்க முடியாத அளவுக்கு அவர் வேதனையை அனுபவித்தார். இயற்கை கூட அவருக்கு என்ன பண்ணல, உதவி செய்யல. சற்று நீங்க யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர் அங்கே அடிக்கப்படும் போது எல்லாருடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் தேவனுடைய கோபத்தின் ஆலை அவர் என்ன பண்ண தன்னந்தனியாக மிதித்தார் என்று திருக்கதரிசி கூறுகிறார். தேவனுடைய கோபம் அவர் மேல் ஊட்டப்பட்டது. நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல் ஊட்டப்பட்டது. எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் அங்கல்ல. அவர் தேவனால் கைவிடப்பட்டவராய் இருந்தார். தன் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதையும் அவர் ஒப்பு கொடுத்தார். அங்கே கைவிடப்பட்டு இயற்கையினால் கைவிடப்பட்டார், மனிதனால் கைவிடப்பட்டார், தேவனால் கைவிடப்பட்டார், எல்லாராலும் கைவிடப்பட்டு தன்னந்தனியாகவே நடந்து போனார். எந்த ஒரு மனிதனும் மறிக்க கூடாத அளவுக்கு அவர் மரித்தார். எந்த மனிதனும் அனுபவிக்காத வேதனை அவர் அனுபவித்தார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் வெட்கப்படும் அளவுக்கு அவர் மரித்தார். சூரியனே கருத்து போகக்கூடிய அளவுக்கு அவர் மரித்தார். சந்திரனே என்ன பண்ணது, ஆமா, வெட்கப்படும் அளவுக்கு அவர் மரித்தார். ஏசாயா கூறுகிறார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம். யாரெல்லாம் அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டு நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ, இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு போய் வாசிங்க. தினந்தோறும் நீங்க என்ன பண்ண, எப்பெல்லாம் தனிமையா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இது உங்களுக்குரியது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் முழுமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும், அதாவது இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அதுக்கு முன்பாக இருந்த வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்த்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புட்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத கொடியை என்ன பண்ணாங்க? ஆமா, நியமித்தார்கள். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருடைய சித்தமானது அவர் கையினால் வாய்த்ததா இல்லையா? சத்தமிடாத ஒரு ஆட்டை போல அவர் மரித்தார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? இதுவரையிலும் மனுஷன் அனுபவிக்காத ஒரு கொடுமையான ஒரு வேதனையை அவர் அனுமதித்தார். எந்த மனுஷன் மறிக்க முடியும் சொல்லுங்க பாருங்க. சூரியனை கருத்து கம்பளியாகும்படி யாரால் மறிக்க முடியும்? சூரியனே அந்த மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா அந்த மரணம் மிகவும் கொடுமையானது. சிலுவை மரணம் என்பது அதிக பாடுள்ளது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது விதமா மரிச்சாரு? அவர் உபவாசத்தோடு கூட இருந்தார். கடைசி ராபோஜனம், கடைசி ராபோஜனத்தில் அவர் என்ன பண்ண, புசிக்கல, ஒரு அப்பத்தை பிட்டு கொடுத்தார். இது என்னுடைய மெய்யான போஜனமா இருக்கிறது, என் மாம்சத்தை புசியுங்கள், இது என்னுடைய மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், இதுதான் மெய்யான போஜனமா, இது பானமா இருக்கிறது என்று கூறினார். அவர் சாப்பிடவே இல்லை. தன்னை நொறுக்கினார். தன்னை நொறுக்க சித்தமாக்கி என்ன பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன பண்ண, தன்னை நொறுக்கி வேர்வையை ரத்தமாக மாறும் அளவுக்கு ஜெபித்தார். நம்மளுக்காக வேண்டுதல் செய்தார். அவர் உபவாசத்தோடு கூட இருந்தார். சரீரத்தில் அநேக பலவீனம். அவர் வாரினால் என்ன பண்ண, முள் சூடி அவர் சூட்டினார்கள், கோலினால் அவர்கள் அடித்தார்கள்.
அவரை காரி என்ன பண்ணாங்க? எச்சை துப்புனாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க, கொட்டுனாங்க, கொம்புல என்ன பண்ணாங்க? அவரை அடிச்சாங்க. பிறகு என்ன செஞ்சாங்க? அவரை வாரினால அடிச்சாங்க. சரீரத்தில் எந்த பலனும் கிடையாது. நம்ம எல்லாம் சாதாரண ஒரு மனுஷன் தான், அவரும் சாதாரண ஒரு மனுஷன் தான். நாம் மாம்ச சரீரத்திலே போலதான் அவரும் மாம்ச சரீரத்தில் வந்தார். அவர் தேவனா இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா? தேவன் என்ற ஸ்தானத்தில் அவர் பூமிக்கு வந்திருப்பார், ஆனால் அவர் மரித்திருக்க முடியாது. ஏனென்றால் தேவன் மரிக்க முடியாது. அவர் எல்லையற்ற தேவன், தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவன். அவர் தேவன் என்ற ஸ்தானத்தில் அவரால் மரிக்க முடியாது என்பதை அறிந்து அவர் குமாரன் என்ற ஸ்தானத்தின் வழியாக அவர் வருகிறார். அப்பதான் அவர் மரிக்க முடியும். அவர் மனிதனால் வந்தா மாத்திரம் தான் மரிக்க முடியும், ஆவியானவரால் மரிக்க முடியாது. அதனால்தான் அவர் தேவனாய் வராமல் குமாரன் என்ற ஸ்தானத்திலே இயேசு என்ற மாம்சத்திலே தன்னை திரையிட்டு மறைந்து கொண்டிருந்தார். சரீரத்தில் எந்த பலனும் கிடையாது. என்ன சாப்பிடல, வாரினால அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஒரு உழவன் வயலை உழுகிறது போல அவருடைய முதுகு என்ன பண்ணாங்க? உழுதாங்க. அப்ப அடி இந்த மாதிரி அடி இருந்திருக்கும் பாருங்க. அடிச்சு தோலை உரிச்சிட்டாங்க, சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு. ரத்தம் என்ன பண்ணுது? சொட்டி கொண்டிருந்த வஸ்திரமெல்லாம் ரத்தம் என்ன பண்ணுது? நினைந்தது. சரீரத்தில் எந்த ஒரு பலனும் இல்லை. இந்த பலவீனத்தோடு கூட ஒரு பாரமான ஒரு சிலுவையை சுமக்கிறார். இந்த சிலுவை மாத்திரம் சுமக்கல, நம்முடைய பாவங்களை அவர் சேர்ந்து சுமந்தார். அவருக்கு அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதலை சுமந்தார். பாவத்திற்கான நம்முடைய பாவத்திற்கான தண்டனையும் அவர் மேல் வந்தது. அது மாத்திரம் இல்லைங்க, தேவனுடைய கோபம் அவர் மேல் ஊற்றப்பட்டது. அவர் தேவனுடைய ஆலையை தன்னந்தனியாக மிதித்தார் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். தேவனுடைய கோபத்தின் ஆலையை தன்னந்தனியாக இயேசு கிறிஸ்து மிதித்தார். தேவனுடைய கோபக்கினை அவர் மேல் ஊற்றப்பட்டது. இயற்கை கைவிட்டது, தாயார் கைவிட்டார்கள், கூட இருந்த சகோதரர்கள் கைவிட்டார்கள், எல்லா மனுஷனும் கைவிட்டார்கள். அவர் உதவி செய்த ஒருவனும் அங்கே இல்லை. தேவனும் அவரை கைவிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். சரீரத்தில் எந்த ஒரு பலனும் இல்லை. பலவீனத்தோடு கூட பாரமான சிலுவையும் பாவமும் தேவனுடைய கோபாக்கினையும் என்ன பண்ண தன்னந்தனியாக சுமந்து தீர்த்தார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஸ்தாபனம் இதை குறித்து போதிக்கார். ஸ்தாபனம் இதை பற்றி என்ன பண்ண உங்களுக்கு தெரிவிக்கார். அவர் மரித்தார் என்று தான் சொல்ல முடியும், அவ்வளவுதான். மரித்தார் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று. ஆனால் இப்படிப்பட்ட வேதனை அவர் அனுபவித்தார் என்று ஒருவரால் சொல்லி முடியாது. அதுதான் இங்கே ஏசாயா சொல்கிறார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் தன்னை தெரிந்து கொண்டார். மனிதன் இதுவரையிலும் அனுபவிக்காத வேதனை அவர் என்ன பண்ணார்? அனுபவித்தார். சௌரனே, பூமியே அதிரத்தக்கதாக, அப்ப சந்திரனே வெக்கப்படும் அளவுக்கு அவர் மரித்தார் என்றும், சூரியன் நம்ம கருத்து கம்பளியை போல ஆகும்படிக்கு அவர் மரித்தார் என்றும், வேதனை அனுபவித்தார் என்றும், நட்சத்திரங்கள் வெக்கப்படும் அளவுக்கு அவர் மரித்தார் என்றும் தீர்க்கதரிசி கூறுகிறார். இன்னொரு காரியம் இருக்கிறது, பூமியை அதிரத்தக்கதான அளவுக்கு அவர் மரித்தார். பூமியே அதிரத்தக்கதான அந்த கண்மலை, அந்த மலையிலிருந்து ஒரு பாறையானது உருண்டு ஓடினது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். கண்மலையிலிருந்து என்ன பண்ணுதான்? அந்த மலையிலிருந்து பாறைகள் உருண்டு ஓடும் அளவுக்கு பூமியானது அதிர்ந்தது என்று கூறுகிறார். அந்த அதிரத்தக்கதான வேதனை இவர் அனுபவித்தார். பூமி கூட அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியல. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் சகல மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் சிருஷ்டிகர், நம்ம சிருஷ்டித்த சிருஷ்டிகர் அங்கே எந்த ஒரு ஆதரவற்றவராக, எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாகவே எல்லாவற்றையும் சுமந்து கல்வாரியிலே மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். எந்த இயற்கையுமோ என்ன முடியல, அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. பூமியை அதிரத்தக்கதான அளவுக்கு அவர் வேதனை அனுபவித்தார். அப்போ இயற்கை எந்த அளவுக்கு வேதனை, இயற்கை எப்படி இருக்கும்? அந்த வேதனையை அவரால் தாக்க முடியல. தன் சிருஷ்டிகர் அங்கே வேதனையோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறது இயற்கை என்ன முடியல, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆயிரம் தான் பூமி அதிர்ந்தது. நட்சத்திரங்கள் வெக்கப்பட்டு போனது என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். சந்திரன் வெக்கப்பட்டு போனது. சூரியன் என்ன பண்ணது? நடு ராத்திரி எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். அது போல என்ன பண்ணது? சூரியனானது கருத்து கம்பளியை போல ஆனது என்று கூறினார். அப்படி மரணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அது போல யார் மறிக்க முடியும்? சோழனே, ஒரு மெய்ப்பன் உங்களுக்காக மறிக்க முடியுமா? ஒரு போப்பு உங்களுக்காக மறிக்க முடியுமா? எந்த மனிதன் உங்களுக்காக அப்படிப்பட்ட வேதனையோடு கூட மறிக்க முடியாது. கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் உங்கள் பாவங்களுக்காக செலுத்தப்பட வேண்டிய பரிகாரம், அந்த ரத்தம் அவர்களுக்காக இருந்தது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணார்? கல்வாரியிலே பலி செலுத்தினார். அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த பலியிலிருந்து வந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னித்தது. ஹல்லேலூயா. பலி கொடுத்தது யார்? தேவன் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அடித்தார்.
அந்த அடிக்கப்பட்ட சரீரத்திலிருந்து வந்த ரத்தம் தான் நம்ம இந்த பாவங்களை மன்னித்தது. அந்த ரத்தம் தான் நம்ம என்ன செய்தது? மனவாட்டியாக நம்மை மாற்றி அவருடைய இங்க இப்பொழுது அவருடைய சமூகத்திலே அவருடைய ஸ்தலத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இல்லைன்னா சாபத்தில் இன்னைக்கு ஒரு நாள் மறிச்சு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களே நம்ம ஒரு காரியமே இல்லாம இருந்து போயிருக்கோம். கிறிஸ்துவ அங்கே மரித்தார். பாருங்கள் தீர்க்கதரிசிங்க என்ன கொடுக்கிறாங்க பார்ப்போம். அவர் எந்த ஒரு உதவியும் இன்றி தன்னந்தனியாக தேவனுடைய கோபத்தின் ஆலையை அவர் மிதித்தார். அவருக்கு ஒத்தாசை செய்ய அங்கே எதுவும் இல்லாது இருந்தது. தேவன் அபராதத்தை அவர் மேல் சுமத்தினார். எல்லாமே அந்த அபராதத்தின் கீழ் இருந்தன. அவர் உதவி செய்யக்கூடாது எதுவுமே இல்லை. ஏனென்றால் நாம் எல்லாருமே குற்றவாளிகளாக இருந்தோம். அவருக்கு உதவி செய்யக்கூடிய பிரதான ஆசாரியன் யாரும் இல்லை. அவர் உதவி செய்யக்கூடியது ஏதும் இல்லாது இருந்தது. எந்த போப்போ எந்த தூதனோ அவர் உதவி செய்ய முடியவில்லை. எல்லாருமே பின்னால் நின்று அதை கவனித்துக் கொண்டிருந்தனர். உலக வரலாற்றில் எப்பொழுதும் இருந்ததிலேயே மிக முக்கியமான நேரம் அதுவாக இருந்தது. அவரில் ஒரு துளி ஜீவனும் மீதியாக இல்லாமல் போகும் அளவுக்கு அவர் மரித்து வெண்கல சர்ப்பத்தை போலானார். அவர் அப்படியே சிலுவையின் மேல் தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு பலிகான அவரகமா, அதாவது அங்கே ஒரு ஆபரணமாக அவர் இருந்தார். அப்போ தன்னுடைய ஜீவன் அதுல இல்லை. யாருமே உதவி செய்ய முடியல. எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியல. எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாதனாலதான் கிறிஸ்து உள்ள வந்தார். ஏன்னா நம்ம பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒருவர் இந்த பூமியில யாருமே கிடையாது. அதனால கிறிஸ்து உள்ள வருகிறார். ஏன்னா மனிதனால் செய்யப்பட முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் என்ன பண்ணாரு? இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு என்ன பண்ண வாக்குத்தத்தம் ஏதேனில் கொடுத்தார். அவர் 2ஆம் மாதம் வருவார். அவர் வந்து இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். சர்ப்பம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? பாவம். அவர் பாவத்தின் தலையை நசுக்கினார். நீங்க பாம்பை தலையை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா உயிரோடு இருக்குமா? கொஞ்ச நேரம் அப்படியே உயிரோடு அப்படியே துடிச்சு அப்படியே செத்துடும். அவ்வளவுதான். அப்ப அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கிட்டார் தேவன். அப்படியானால் என்ன அர்த்தம்? சர்ப்பம் என்றால் சாத்தானே அல்ல. சர்ப்பத்திலிருந்து செய்யப்பட்ட பாவத்தை என்ன பண்ணார்? அவர் நசுக்கினார். அப்ப பாவமானது அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன பண்ண முடியாது? பாவம் அவர்களை ஆண்டு கொள்ள முடியாது. அப்ப மீண்டும் பிறந்தவர் இல்லாம முடியாது, பாவம் செய்ய முடியாது என்று இங்கே வேதம் கூறி இருக்கிறது. அவர் பாவத்தின் தலையை நசுக்கினார். இந்த சர்ப்பம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறது என்று தீர்க்கதரிசி கூறி இருக்கிறார். அப்ப இவரை கொண்டுதான் தேவனை, இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் தேவன் அங்கே என்ன செய்தார்? ஆமா, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர் வரும்போது பாவத்தின் தலையை நசுக்குவார். அவர் பாவத்தின் வேரை என்ன பண்ணுவார்? அடியோடு கூட அவர் பிடுங்குவார் என்று கூறினார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது நாமும் அவருடைய சிலுவையில் அறையப்பட வேண்டும். இப்ப நம்ம பார்த்துட்டோம், பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்பாக கழுவப்பட்டது. நாமும் என்ன பண்ணோம்? அவருடைய நாமத்தினாலே வார்த்தை கொண்டு நாம் என்ன பண்ணோம்? அறிக்கை செய்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அறிக்கை செய்து நம்ம என்ன பண்றோம்? அந்த நாமத்தை தெரிவிக்கப்பட்டவர்களாக தண்ணீரினாலே ஞானஸ்நானம் எடுத்தோம். அவர் கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது போல நாமும் ஞானஸ்நானப்பட்டோம். அவர் கழுவினது போல நாம் கழுவப்பட்டோம். அவர் அங்கு கல்வாரியின் சிலுவையில் அறையப்பட்டது போல நாமும் அறையப்பட வேண்டும். அதான் இங்க பரிசுத்த பவுல் கூறுகிறார். எப்படி நம்ம அறையப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரியின் சிலுவையில் அறையப்பட்டது போல நாமும் அறியப்பட வேண்டும். எது அறியப்பட வேண்டும்? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை, உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள், சொந்த சிந்தனைகள். இதுக்கு முன்பாக நான் சொன்னது போலதான் இவைகள் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? சிலுவையில் நீங்க அறையணும். அதுதான் இங்க சொல்லப்படுது. கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவை போலவே நடக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் அங்கே கூறியிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவரை போலவே நடக்க வேண்டும். அவர் எப்படி ஜீவித்தார் அதே போல நாமும் ஜீவிக்க வேண்டும். அப்ப நாம் கல்வாரியின் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறியப்பட்டது போல நாமும் அறியப்பட வேண்டும். எப்படி அறியப்பட வேண்டும்? அதுதான் இங்க பரிசுத்த பவுல் கூறியிருக்கிறார். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று கூறினார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே வெறுக்கணும். உலக காரியங்களை நீங்க வெறுக்கணும். இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை, அது யாருக்கு சொந்தம்? உங்களுக்கா அல்லது இந்த உலகத்துக்கா அல்லது தேவனுக்கா? நீங்க உலகத்துக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல இந்த ஜீவன் என்னுடையது சொல்ல முடியாது. உங்களை சிருஷ்டித்தது யாரு? தேவன். அப்ப நீங்க யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். தேவன் தான் முழு அதிகாரி. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அதுதான் காரியம். இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் காரியம். ஒரு சிலுவையில் நீங்க அரைச்சிட்டீங்களா? உங்களை நீங்களே தியாகமாக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தியாகமாக்கினார். தன் சரீரத்தை என்ன பண்ணார்? பிட்டு உங்களுக்கு கொடுத்தார். இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று கூறினார். என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய மெய்யான பானமா இருக்கிறது என்று கூறினார். தன்னுடைய மாம்சத்தையும் என்ன பண்ண, தன்னுடைய ரத்தத்தையும் உங்களுக்கு தியாகமாக கொடுத்தார். தன்னுடைய ஆவியையும் கொடுத்தார். பிதாவே, என் ஆவியை என்ன பண்ற, உங்களுடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று கூறினார், ஒப்புவிக்கிறேன் என்று கூறினார். நீங்க எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? ஒப்பு கொடுக்கலையா? அப்ப நீங்க அவரோடு கூட நீங்க மறிக்க முடியாது. வேற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல மாத்திரம் ஞானஸ்நானம் எடுத்துட்டு இன்னும் உங்களுடைய ஆசை இச்சைகளை நீங்க சிலுவையில் அறையலனா, நீங்க எடுத்த ஞானஸ்நானத்துல நீங்கள் இன்னும் அவரோடு கூட நீங்க அடக்கம் பண்ணப்படலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் அவரோடு கூட நீங்க என்ன பண்ணல, மரணத்தில் இணைக்கப்படல என்று அர்த்தம். நீங்களுடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் உன் பழைய சுபாவங்கள் உன் இடத்துல இருக்கா, எரிச்சல் கோபம் உன் இடத்துல இருக்கா, உன் சொந்த வழிகளில் நீங்க இருக்க மாட்டீங்க, உன் சொந்த காரியங்களை உங்களால செய்ய முடியாது, உன் சொந்த முடிவுகளுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க, எல்லாவற்றையும் நீங்க வெறுத்திருப்பீங்க. உங்களை நீங்களே வெறுத்து, உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து, உலக ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் வெறுத்து, தன்னையே ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணாரு? ஆமா, ஒரு பலியாக உங்களுக்கு கொடுத்தது போல நீங்களும் என்ன பண்ணிருப்பீங்க? ஆவி ஆத்மா சரீரத்தை தியாகமாக அவர் கொடுத்திருப்பீங்க. அவருடைய கருத்துல கொடுத்திருக்கும் போது அவரே உங்கள் முழுமையாக ஆட்சி செய்கிறார். அப்போதான் நீங்க ஆண்டவர்னு சொல்லணும். அது வரைக்கும் நீங்க அவரை ஆண்டவர்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ற, சாமத்துல ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாங்க. ஆனா முழுமையாக ஆண்டு கொள்வதற்கு அவங்க இடமே கொடுக்கல. பசுத்தாவில கழுத்து குச்சி வெளில தட்டாங்க. அப்ப எப்படி அவர்கள் ஆண்டவராக இருக்க முடியும்? இப்ப எங்க இருக்கிறார்? லவோதிகேயன் சபையின் காதுல கதவு வெளியில இருக்கிறார். கதவு வெளியில இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அப்ப அவர் கழுத்து குச்சி வெளியில தள்ளிட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்றால் எப்படி அவர் ஆண்டவராக இருக்க முடியும்? அவர் வீட்டுக்குள்ளாக இருந்ததுனால ஆண்டவன் சொல்ல முடியும். அதெல்லாம் சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவன் என்ன பண்ணுவேன்? என்னை நானே அவனுக்கு வெளிப்படுத்துவேன், என்னையே அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அப்ப கிறிஸ்து முதலாவது கழுவப்பட்டார். பிறகு என்ன பண்ணார்? அடிக்கப்படும்படியாக தன்னையே ஜீவ பலியாக கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணார்? கழுவப்பட்டு ஆயத்தமானார். பிறகு என்ன பண்ணார்? தன்னந்தனியாகவே சென்று என்ன பண்ணார்? மரித்து தன் ஜீவனை விட்டு வெண்கல சர்ப்பம் போல அவரும் மாறினார். இப்ப மரித்த கிறிஸ்து என்ன பண்ணார்? அடக்கம் பண்ணப்படுகிறார். இப்ப நம்ம எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம்? அடையாளத்தோடு கூட நம்ம வருகிறோம். நீங்க எத்தனை பேருக்கு கவனிச்சீங்க? அவர் கழுவப்பட்டது போல நாமும் கழுவப்பட்டோம். அவர் ஞானஸ்நானம் எடுத்தது போல நாமும் ஞானஸ்நானப்பட்டோம். அதே போல அவர் மரித்தது போல நாமும் மரித்திருக்கிறோம். இப்போ அவர் அடக்கம் பண்ணப்படும் போது நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதான் உண்மையான கிறிஸ்தவன், அதான் உண்மையான விசுவாசி. அவர் அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல நாமும் சவுரனே நம்ம ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டோம். யாருக்காவது தெரியுமா? நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதை இன்னும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? பசுத்த பவுல் சொன்னாரா இல்லையா? இப்ப நம்ம அதை வாசிப்போம் பாருங்கள். அடுத்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 இருந்து 4 வசனங்களை வாசிப்போம். அங்கே அதை குறித்து பசுத்த பவுல் கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோமா இல்லையா? எங்க அடக்கம் பண்ணப்பட்டோம்? நம்முடைய ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றது கிடையாது, அது உணர்றது கிடையாது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்க மறக்க கூடாது. அப்ப கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் என்பவன் அவன் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் உண்மையான விசுவாசம். அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த மூன்றில் என்ன பண்ணணும்? அடையாளப்படுத்த வேண்டும். 3 என்பது பரிபூர்ணமான எண். கடைசியா நான் சொல்லியிருக்கேன், செய்தியானது உபதேசமானது 3 இருக்கிறது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, கிறிஸ்து. அதே போல நம்ம பூமியிலே சாட்சி கொடுக்கிறது 3: ஆவி, ஜலம், ரத்தம். தண்ணீரினாலே ஞானஸ்நானம், ரத்தத்தினாலே பரிசுத்தம், கழுவப்படுதல், சுத்திகரிப்பு, ஆவியினாலே பசுத்தாவின் அபிஷேகம். அதே போல தேவன் 3 பரிபூர்ணம் அடைகிறார். பிதா என்ற ஸ்தானத்தில், குமாரன் என்ற ஸ்தானத்தில், பசுத்தாவி என்ற ஸ்தானத்தில் 3 பரிபூர்ணம் அடைகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 3. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக நம் மீட்கப்படும்படி, பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படி முதலாவதாக என்ன பண்றார்? கிறிஸ்து வருகிறார். இரண்டாவது வருகிறார். எதுக்கு வருகிறார்? நம்மளுடைய மனவாட்டியை மீட்டுக் கொள்வதற்காக வருகிறார். மூன்றாவது கிறிஸ்து வருகிறார். எதுக்கு வருகிறார்? எப்படி வருகிறார்? மனவாட்டியோடு கூட வருகிறார்.
அல்லேலூயா. அப்ப 3 என்பது அநேக காரியங்கள், இப்படியாக நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். வேதாகமத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. 3 பரலோகத்தில் சாட்சியிடுகிறது 3, பூலோகத்தில் சாட்சியிடுகிறது 3, அநேக காரியங்கள் இருக்கிறது 3 என்று சொல்லப்படும் போது. அதனாலே நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். வேகமாக முடிச்சிருங்க. செய்தி நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். அப்ப மரித்த கிறிஸ்துவோடு கூட, மரித்த கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அப்ப நாமும் நம்முடைய ஞானஸ்நானத்தினோடு கூட நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். இப்ப மரித்த கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அப்ப மரித்த கிறிஸ்து மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை. ஏன்? அவர் தேவனுடைய வார்த்தையா இருந்தார், அவர் லோகாசா இருந்தார். தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியில வாசம் பண்ணினது. அப்ப திரும்ப வந்து எங்க போகணும்? எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ திரும்ப ஒரு இடத்துக்கே போகணும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை மரிக்குமா? இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது என்ன பண்ணார்? சாட்சியாக சொன்னார். என்ன சொன்னார்? வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. இப்ப வார்த்தை ஒழிந்து போக மரணம் ஒரு ஆண்டு கொள்ள முடியுமா? ஆண்டு கொள்ள முடியாது. அவரை குறித்து தீர்க்கதரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது என்ன பண்ண? பசுத்த ஆவியினாலே தீர்க்கதரிசனமாக பேசினார். பசுத்த வானின் அழிவை காணப்பட்டீர் என்று கூறினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், அவரை குறித்து அநேக தீர்க்கதரிசனங்கள் வார்த்தையாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மரித்த கிறிஸ்து நம்ப முடியாது. மரித்த கிறிஸ்து மரணம் அவரை ஆட்கொண்டு பூமியை அவர் பிடித்து வைத்திருக்க முடியாது. மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுப்ப வேண்டும். மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் பசுத்த ஆவியானவர் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அந்த பசுத்த ஆவியானவர் தான் இங்க இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் இன்னைக்கு நம்ம மரணம் வந்தாலும் நம்மை உயிரோடு எழுப்புவார். புரியுதா? அப்ப கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் தான் இன்னைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டார், அதே போல நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம். எப்படி? அவர் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட மரிச்சிருக்கிறோம், அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்ப மரணம் பாதாளம் நம்ம மேற்கொள்ள முடியுமா? ஏன்னா நம்ம கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். அல்லேலூயா. அவர் மரணமானாலும் அடக்கம் பண்ணப்படுறதாலும் எதுவானாலும் அவரோடு கூட நம்ம என்ன பண்றோம்? அடையாளப்படுத்துகிறோம். அப்புறம் அவரோடு கூட இணைக்கப்படுகிறோம். அப்ப அவரோடு கூட இணைக்கப்படும் போது கிறிஸ்து எப்படி உயிரோடு இருந்தாரோ நாமும் அது போலதான் இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்தி. அதான் இங்க பசுத்த பவுல் அங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவோடே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? பிழைத்தும் இருப்போம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிச்சு நம்ம எதுக்கு மரிக்க வேண்டும், யாரோடு கூட மரிக்க வேண்டும், யாரோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பது எல்லாமே இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப கிறிஸ்துவோடு கூட நம்ம மரித்தோம் போனால் நம்ம பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட ஜீவித்தும் இருப்போம். அப்ப நீங்க மரிக்கணும். முதலாவது நீங்கள் மரித்தால்தான் என்ன பண்ண முடியும்? ஜீவிக்க முடியும். இந்த பூமியில எதையெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே, அதாவது விதையானாலும் மனுஷனானாலும் யாரானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவே ஆனாலும் சரி, முதலாவது மரிக்க வேண்டும். எதெல்லாம் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதெல்லாம் முதலாவது என்ன பண்ணணும்? மரிக்கணும். நாம் மீண்டும் ஜீவிக்க வேண்டும். இந்த சரீர பிரகாரமான மரணத்துக்கு பிறகு நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது மரிக்க வேண்டும். அப்ப விதையானது அதற்கான பலன் கொடுக்க வேண்டும் என்றால், அப்ப விதையானது ஜீவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? முதலாவது மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறினாரா இல்லையா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்து இருக்கும், சத்ததே ஆகும், அதுக்கான பலனை கொண்டு வரும். அப்படியானால் சகோதரன் சகோதரிகளே, அதுக்குதான் உண்மையாக தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியிருக்கிறார். நாம் மரிக்க வேண்டும். நாம் மரித்தால் தான் ஜீவிக்க முடியும் என்பது இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அர்த்தப்படுத்துகிறார். தீர்க்கதரிசியும் அதை குறித்து கூறியிருக்கிறார். நம்ம அதை படித்து நாம் செய்தி நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் நீங்கள் நிச்சயமாக மரணத்தின் செயல்பாடு வழியாக போயாக வேண்டும். ஒவ்வொன்றுமே அவ்விதம் செய்கிறது. நீங்கள் ஒரு சோள தானியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சோளமானது மறுபடியும் ஜீவிக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது எதிர்பார்த்துக்குமானால் அது முதலில் என்ன பண்ணணும்? மரிக்க வேண்டும். ஒரு கோதுமை தானியமும் தான் மீண்டும் ஜீவிக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது எதிர்பார்த்துக்குமானால் அது முற்றிலும் கூடாத காரியம். அது சோளமோ, அந்த கோதுமையோ, அந்த மலரோ, அந்த மரமோ, அந்த புல்லோ, அந்த காய்கறியோ மறுபடியும் ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றும் முதலில் மரித்தாக வேண்டும். அப்படியானால் நீங்கள் எப்படி அதிலிருந்து தப்பிக்க போகிறீர்கள்? தீர்க்கதரிசி கூறுகிறார். எப்படி? நாம் மரிக்கணும். நாம் மரிக்கலனா எப்படி தப்பிக்க போகிறோம்? வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நாம் எப்படி தப்பிக்க போகிறோம்? அப்ப நாம் முதலாவது மரிக்கணும். அதுதான் தீர்க்கதரிசி இங்கே கூறுகிறார். அப்படியானால் நீங்கள் எப்படி அதிலிருந்து தப்பிக்க போகிறீர்கள்?
நீங்கள் முதலில் மரித்தாக வேண்டும். நீங்கள் மரித்தே ஆக வேண்டும். எவ்வாறு மரிப்பது? உங்களுக்கு நீங்களே மரிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மரித்து விடுங்கள். அப்போதுதான் உங்களால் மறுபடியும் பிறக்க முடியும். நீங்கள் அதை செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் மரிக்கவில்லை என்றால் உங்களால் மறுபடியும் ஜீவிக்கவே முடியாது. தீர்க்கதரிசி கூறினதே சத்தியம். அப்ப உங்களால் மரிக்கலனா, நீங்கள் மரிக்க முடியவில்லை என்றால் உங்களால் ஜீவிக்கவே முடியாது. அதான் தீர்க்கதரிசி நியாயப்படுத்துகிறார். தீர்க்கதரிசி அது குறித்து கூறுகிறார். அப்ப மரிக்கணும் பிரதர், மரிக்கணும் சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் மரிக்கணும். நம்ம மரிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம காண முடியாது. இப்ப நீங்க மரிக்கலனா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. உங்களுக்கு புரிகிறதா? உலகத்துல எப்படி ஜீவிக்கிறாங்க அது போலதான் நீங்களும் இருப்பீங்க. ஆனா நீங்க மரிச்சிட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கீங்க? புது சிருஷ்டியா இருக்கீங்க. வாழ்வது நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களில் வாழ்கிறார். அப்ப கிறிஸ்து உங்களில் வாழும்போது ஒரு புது சிருஷ்டியா நீங்க இருப்பீங்க. அப்ப வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். மற்றவங்களை போல பேசுறதோ, மற்றவங்களை போல உடுத்துறதோ, மற்றவங்களுடைய பழக்க வழக்கமோ எதையுமே உங்களிடத்துல காணப்படாது. உன் பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து போய் அப்ப கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். அந்த செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலித்து அப்ப கிறிஸ்துவின் சாயலை போல நாம் காணப்படணுமா? முதலாவது நமக்கு நாமே மரிக்க. முதலில் நாம் மரிக்காமல் கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிய முடியாது. அப்ப நாம் மரிக்காமல் உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் அணிந்து கொள்ள முடியாது. அதான் இந்த வசனத்தை போல் கூறுகிறார். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம். அப்ப நாம் மரித்தால்தான் அப்ப உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நம்ம கிறிஸ்துவோடு கூட காணப்பட முடியும். அப்ப நாம் மரிக்காம எந்த ஒரு காரியமும் நம்மளது எதுவுமே பலனை கொண்டு வருவது கிடையாது. அப்ப மரித்தால்தான் அதுக்கான பலனை கொண்டு வருகிறது. நம்ம செய்தி கேட்கறது நல்லா இருக்கும், ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், செய்தி கேட்டிருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம மரிக்காம இருக்கும். ஆனா மரிக்காமல் இருந்தாலும் எதுக்கு, யாருக்கு பிரயோஜனம்? ஞானஸ்நானம் எடுத்தது வீண், அது பிரயோஜனம் மட்டும்தான், எதுக்குமே ஒண்ணுத்துக்கும் உதவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து அப்போஸ்தலர் 2:38 படி அப்போஸ்தலர்கள் கொடுத்த அதே ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்து தேவனுடைய ஆழங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்திருந்தோம். நீங்கள் மரிக்காவிட்டால் அது எந்த ஒரு பலனும் கிடையாது. விதை என்பது நம்ம விதைக்கு மேல ஒரு ஓடு, அதுதான் உலகம், அதுதான் சரீரம். அது என்ன பண்ணணும்? அழுகணும். அழுகினால்தான் அதுல இருக்கிற ஜீவன் பிறப்பிக்கும். நீ விதையை எடுத்து நிலத்துல போட்ட பிறகு தண்ணி ஊத்துவீங்க. அப்ப என்ன பண்ணும்? விதைக்கப்பட்ட விதையானது அழுகும். ஓடு எல்லாமே என்ன பண்ணும்? அழுகும். ஓடுதான் என்ன செய்திருக்கிறது? ஒரு விதையினுடைய ஜீவனை மூடி வைத்திருக்கிறது. உலகம் தான் என்ன பண்ணிருக்கிறது? உங்களை மூடி வைத்திருக்கிறது. உங்களுக்கு உலகத்துக்கு மரித்தால் தான் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் மீண்டும் பிறக்க முடியும், கிறிஸ்துக்குள்ளாக ஜீவிக்க முடியும். அப்ப கிறிஸ்துவோடு கூட மரிக்காமல் எதுவுமே ஜீவிக்க முடியாது. கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப ஆவியில் மீண்டும் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று வேதம் கூறியிருக்கிறது. அப்ப பாவம் செய்ய முடியாது. அப்ப பாவம் உங்களுக்கு மரித்து போயிருக்கும், அவிசுவாசம் உங்களுக்குள்ளாக மரித்து போயிருக்கும், சந்தேகம் உங்களுக்குள்ளாக மரித்து போயிருக்கும், உங்களுடைய மூட நம்பிக்கைகள் ஏற்கனவே மரித்து போயிருக்கும், எல்லாமே மரித்து போயிருக்கும். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் வாழும்போது இவைகளெல்லாம் உங்களை விட்டு ஒழித்து போகும். மரணமானாலும் பாதாளமானாலும் உங்களை விட்டு என்ன பண்ணுவோம்? ஓடிடும். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். மரணம் உங்களை மேற்கொள்ளாது, பாதாளம் உங்களை மேற்கொள்ளாது. அதான் வேதம் சொல்லியிருக்கிறது. வாக்குத்தத்தமான காலத்தில் போட்டிருக்கு. சபை நம் ஊழியமே தொடங்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தின் மூலமாக தான். அது ஊழியக்காரனுக்கு தெரியும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. மரணமும் பாதாளங்களை மேற்கொள்ளக்கூடாதா? அப்ப உங்களுக்கு நீங்களே மறியுங்க. நீங்கள் மரித்தால்தான் மரணமும் பாதாளம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க மரிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா மரணமும் பாதாளங்களை மேற்கொள்ள எப்படி? வரப்போகிற மகத்தான நியாயத்தீர்ப்பின் மூலமாக. நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, the great tribulation. இதுவரையிலும் பூமியிலே நடக்காத கொடுமையான ஒரு நியாயத்தீர்ப்பு அதுவாயிருக்கு. மகா உபத்திரவ காலம், the great tribulation. மகா உபத்திரவ காலம் என்ன அர்த்தம்? உபத்திரவ காலம் இல்ல, மகா உபத்திரவ காலம். இதுவரையிலும் பூமியிலே சம்பவிக்காத மகா கொடிய உபத்திரவம் அப்போது பூமியில உண்டாயிருக்கும். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து வந்து மனவாட்டி எடுத்துக்கொண்ட பிறகு. இவைகளெல்லாம் சம்பவிக்க போகிற சகோதரனை சகோதரியை, கர்த்தருடைய இரக்கம் இங்க இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் இருக்கும் போதே என்ன பண்ணுங்க? அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க. மோசே என்ன செய்தார்? அங்கே வெண்கல சர்ப்பத்தை கோலிலே உயர்த்தினது போல தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார் என்பதை நான் இங்க சொல்கிறேன். எப்படி இங்க இரக்கம் உண்டானது நான் சொல்கிறேன். நாம் இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய சிறு பிள்ளைகள் வியாதிப்பட்டிருந்த போது
மோசே தன்னுடைய கரத்தில் வைத்திருந்த அந்த ஒன்றை போன்று, மோசேயுடைய கரத்தில் என்ன இருந்தது? கோல் இருந்தது. அது என்ன கோல்? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்று கடைசி செய்தியில் பார்த்தோம். அது ஒரு நியாயத்தீர்ப்பின் கோல். மோசேயுடைய கரத்தில் இருந்த ஒரு நியாயத்தீர்ப்பின் கோல். நீங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? மோசே தன்னுடைய கரத்தில் வைத்திருந்த அந்த ஒன்றை போன்று, அந்த நியாயத்தீர்ப்பின் கோலை போன்று தேவன் வேறொரு அடையாளமாகிய வேறொரு கோலாகிய ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினார். அதுதான் கிறிஸ்து. புரியுதா? இப்ப தேவனுடைய மோசேயுடைய கரத்தில் இருந்த கோல் அது நியாயத்தீர்ப்பின் கோல். அப்ப மோசேயுடைய கரத்தை போல இருந்த ஒரு கோலை போன்ற வேறொரு கோலை தேவன் என்ன செய்தார்? வனாந்தரத்தில் உயர்த்தினார். அதுதான் கிறிஸ்து. மோசேயுடைய இருந்த கோல் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. ஆனா இன்னொரு கோல் வருகிறது. அதுதான் என்ன? இரக்கம். அப்ப இரக்கம் வருகிறது. இரக்கம் எதை காண்பிக்கிறது? கிறிஸ்துவை காண்பிக்கிறது. கிறிஸ்து தான் இரக்கத்தை கொண்டு வந்தார், கிருபையை கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணம் முடிந்து போனது, கிருபை பிரமாணம் உள்ள வந்தது. அங்கே தேவனுடைய கோபத்தின் ஆலையை தன்னந்தனியாக மிதித்து அவர் என்ன பண்ணாரு? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வந்தார். அப்ப வனாந்தரத்தில் இன்னொரு கோல், மோசேயுடைய கரத்தில் இருந்த கோலை போல இன்னொரு கோலை என்ன பண்ண தேவன் உயர்த்தினார். அதுதான் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் தான் இரக்கம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். சகோதரனே, நம் இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப நீடிச்சு நாம் போக கிடையாது. அடுத்த வருஷம் 2027 பாப்பமான கூட நமக்கு கேள்விக்குறி, ஒரு சந்தேகம். இயேசு கிறிஸ்து கூறினாரா இல்லையா? ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்களை எழுப்பும், கடைசி காலத்தில் யுத்தங்களுக்குரிய செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? அதுதான் இப்ப பூமியில நடந்து கொண்டிருக்கு. பொருளாதாரம் விழுந்து போனது, நாடுகளுக்கு நாடு எப்படி இருக்கிறது? ஆமா, விரோதங்கள் இருக்கிறது, பஞ்சங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, கொள்ளை நோய்கள் இருக்கிறது, இயற்கையினால நிறைய பேர் மறிக்கிறாங்க, நிறைய பேர் விபத்துல மறிக்கிறாங்க, நிறைய பேர் தற்கொலையினால மறிக்கிறாங்க, நிறைய பேர் போர்ல மறிச்சிட்டு இருக்காங்க, வறுமையில பஞ்சத்துல மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பஞ்சங்கள் எல்லாம் வரும். அதான் முதல் முத்திரையில் நம்ம செய்தியில ஊழியக்காரன் பிரசங்கித்தார். 4 விதமான மிருகமும் என்ன பண்ணுது? ஒரே மிருகமா இருக்கிறது. பாருங்கள் எப்படின்னா, முதலாவது என்ன? வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை. இந்த 3 கலரையும் சேர்த்தீங்கன்னா மங்கின நிறம். அப்ப இந்த 3, இது முன்னாடி இந்த 3 மிருகத்தினுடைய குதிரையுடைய வல்லமை இப்ப கடைசியில வெளிப்பட்டிருக்கிறது. பாருங்க, மங்கின நிறம் உள்ள குதிரை இதுல வெளிப்பட்டிருக்கிறது. அந்த 3க்குரிய மிருகத்தினுடைய வல்லமையும் சேர்ந்து இப்ப 4வது. அப்போ இதுவரையிலும் சம்பந்தத்தை விட இப்போ சம்பவிக்கிறது தான் பயங்கரமா இருக்கும். ஏன்னா 3மே சேர்ந்ததான் மங்கின நிறம் வரும். வெள்ளை, சிவப்பு, கருப்பு 3த்தையும் கலந்து பாருங்க, அந்த மங்கின நிறமத்துடைய கலர் வந்துடும். அப்படி என்றால் எதை குறிக்கிறது? அந்த 3 குதிரைக்குள்ளாக இருந்த வல்லமை, பஞ்சம் இருந்தது, மரண பாதம் பின் சென்றது, எல்லாமே அங்க இருந்தது. சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஒன்றாக சேர்க்கிறது. ஒன்றாக சேர்ந்து அங்கே 4வது மிருகமாக மங்கின நிறமுள்ள குதிரை வரும்போது என்ன செய்கிறது? இதுக்கு முன்னாடி இருந்த 3 குதிரைகளுடைய தன்மைகளையும் கொண்டு வருகிறது, காரியங்களையும் கொண்டு வரும். அப்ப இதுவரையிலும் பூமி இருந்ததை விட இப்ப இருக்க போகிறதுதான் இன்னும் அதிகமா இருக்கும். அதான் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துங்க. இப்ப மங்கின நிறம் உள்ளது எப்படி இருக்கிறது? மரணமும் பாதாளமும் அதை பின்தொடர்கிறது. அநேகர் மறிக்க வேண்டிய சூழ்நிலை, மறித்துக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, அப்படியாக மறித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே கர்த்தருடைய ரத்தம் தான் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறது. சிந்தப்பட்ட ரத்தம் தான் நம்மை பாதுகாக்கிறது. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப நாளைக்கு அது கிடையாது. சிந்தப்பட்ட ரொம்ப நாளைக்கு கிடையாது. சிந்தப்பட்ட ரத்தம் அது எடுக்கப்பட போகிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது மிக அருகாமையில், மிக சமீபமா இருக்கிறது. மனதிரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறினது போல நாம் இப்பொழுது நம்முடைய நிலைமையை அறிந்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட நம்ம அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டோமா? அவருடைய கழுவுப்படுதல், ஞானஸ்தானத்தில் அவருடைய கூட கழுவுப்படுதல், மரித்தல்ல, அடக்கம் பண்ணப்படுதல், சிலுவையில் அவருடைய. அப்ப இதெல்லாத்திலையும் நம்ம என்ன பண்ணோம்? தன்னை அடையாளப்படுத்தி கொண்டோமா? உண்மையாகவே நமக்கு நாமே மறித்தோமா என்பதை நீங்க என்ன பண்ணுங்க? சோதித்து அறிந்து இனிமே கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச காலத்திலும் கூட தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருக்க பாருங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதோட கூட நான் முடிச்சிடுறேன். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எதுக்கு நான் இந்த பசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்பது நான் உறுதிப்படுத்துகிறேன் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இந்த வழி நடத்தின அதே பசுத்த ஆவியானவர் தான் இங்கே இருக்கிறார். தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கொடுக்குறார். நான் அந்த கடைசியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி இதுதான், ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் தான் நான் முடிச்சிடுறேன். 10 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் தான். என்னவென்றால் சௌரனே, மோசையை சந்தித்த அதே அக்கினி ஸ்தம்பம், அந்த அக்கினி ஸ்தம்பம் தூதனுடைய வடிவில் இருந்த அக்கினி ஸ்தம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதன் யாரா இருக்கிறார்? உடன்படிக்கை தூதன் கிறிஸ்து.
பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை தூதன் கிறிஸ்து. அந்த அக்கினி ஸ்தம்பம் எது? அது தூதன். தூதன் வடிவில் அங்கே இருந்தது. அது வார்த்தையா இருந்தது. அது லோகாஸா இருந்தது. அந்த லோகாஸ் தான் அக்கினி ஸ்தம்பம் தான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றது. அதே அக்கினி ஸ்தம்பம் தான் அந்த கடைசி காலத்தில் 7ஆம் சபையின் தூதன் காலத்திலே அது அக்கினி ஸ்தம்பமாக லோகாஸாக இருந்து வெளிப்பட்டது. அது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். மோசே எதையும் செய்யவில்லை, அது தேவனுடைய தூதரே ஆகும். அல்ல கவனிங்க, மோசே எதையும் செய்யவில்லை, அது தேவனுடைய தூதரே ஆகும். அது சரியல்லவா? இஸ்ரவேலரை வழி நடத்தின அந்த தூதன் எவ்விதம் காட்சி அளித்தார்? இரவில் ஒரு அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலில் ஒரு மேக ஸ்தம்பமாகவும் அவர் விளங்கினார். அவர் இன்றும் தொடர்ந்து வழி நடத்தி வருகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறேன். அது உடன்படிக்கையின் தூதரே என்பதை நாம் அறிவோம். அது சரியல்லவா? அதுவே லோகாஸ் அல்லது கிறிஸ்து ஆவார். அவர் இன்றும் மாறாதவராய் இருந்து அன்று வழி நடத்தினது போலவே இன்றும் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் வழியாக, வெளிப்பாட்டின் வழியாக தம்முடைய ஜனங்களை என்ன பண்றார்? வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் யாத்திரையில் இருந்தது போலதான் நாமும் இப்பொழுது இந்த மனவாட்டியின் யாத்திரையில் நாம் இருக்கிறோம். அன்று அவர்களை வழிநடத்தின அதே பசுத்த ஆவியானவர் அக்னி ஸ்தம்பம் தான் இன்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகினாலே பசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இங்க இருக்கிறார். மனவாட்டியை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினாலே மிகுந்த எச்சரிக்கையோடு கூட, பயபக்தியோடு கூட அவருடைய சமூகத்தில் வரும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு கூட வாங்க. இந்த ஸ்தலம் உங்களுடைய மனைவிக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்க புருஷனுக்கோ, உங்க மனைவிக்கோ, உங்க தகப்பனுக்கோ, தாய்க்கோ இங்க இடம் கிடையாது. இந்த ஸ்தலம் உங்களுக்கும் தேவனுக்குமானது. உங்க மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாம் இங்க இடம் கிடையாது. இது உங்களுக்கும் தேவனுக்குமானது. நான் வரும்போது அப்பான்னு கூட மாட்டேன், சகோதரன் தான் கூடுவேன். ஏன்னா இது தேவனுடைய ஸ்தலம். ஒரு நாளில் நம்ம இந்த பூமியிலிருந்து கடந்து போகும்போது நாம அங்கே அப்படிதான் இருக்க போகிறோம். சகோதரனே சகோதரிகள் தான் கூட போகிறோம். அப்படிதான் இருக்க போகிறோம். அதனால தான் சொல்றேன், இந்த ஸ்தலத்துக்குள்ளாக வரும்போது மனைவியோ, புருஷனோ, பிள்ளைகளோ, தகப்பனோ, தாயோ, அதுக்கு இங்க இடம் கிடையாது. அது எங்க இருக்கிறதா? அது உங்க வீடா இருக்கும். ஆனா இந்த இடம் உங்களுக்கும் தேவனுக்குமானது. உங்களை நீங்களே சரிப்படுத்தி சீர்படுத்தி தன்னுடைய தவற்றை எல்லாவற்றை உணர்ந்து தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லுகிறது. அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நம்மை நாமே நிதானித்து யோசித்து ஆராய்ந்து அறிந்து நாம் கிறிஸ்துவோடு கூட எல்லாவற்றிலும் சரியாக வருகிறோமா, சரியாக எல்லாவற்றிலும் அடையாளப்படுத்துகிறோமா என்பதை அறிந்து நமக்கு நாமே மரித்தோமா, இன்னும் நம்ம மரிக்காமல் இருக்கிறோமா என்பதை அறிந்து உங்களுடைய பசுத்தாவே உங்களை எப்படி நடத்துகிறது போல நீங்க செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.